அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஆம், மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு நிறைவான செல்வம் இல்லையா? பாருங்கள், 9 மாதம் கடந்துட்டு 10ஆம் மாதம் முதல் நாளில் நிற்கிறோம் இல்லையா? ஒரு புனித நாள் இன்று, அதாவது குழந்தை திரேசாவின் நாள். வெளியே போய் தான் நம்ம பணி செய்யணும்னு இல்லை. குழந்தை திரேசால் உள்ள அறைக்கில் இருந்தே ஒவ்வொருவருக்காக ஜெபித்தார்கள் இல்லையா? அதுபோல் நாமளும் ஜெபிப்போமே. யார் யாருக்கு நம்ம ஜெபம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஜெபத்தை கொடுப்போமே. அப்படி கொடுக்கும் போதும் ஆண்டவர் ரொம்ப மகிழ்வாரா இல்லையா? மகிழ்ச்சி வருவார். இன்னைக்கு நமக்கு இந்த 1ஆம் தேதி என்ன ஒரு இறை செய்தி தரார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 66 இறை வார்த்தை 12 14 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூலம் என்பது அறியப்படும். என்ன சொல்றாப்புல? நமக்கு வாழ்க்கை எவ்வளவு துன்பங்களாய் இருந்தாலும் ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வாராம். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தார் செல்வம் விரைந்து வரை செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு உரிய வாழ்க்கை நாம் வாழும்போது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இருந்தாலும் அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், நம்மளை காண்கின்றார், நம்மளை உற்று நோக்குகின்றார், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை நிறைவுபடுத்துகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்து ஆற்றுப்படுத்துவது போல் இறைவன் நம்மளை ஆற்றுப்படுத்துகிறார். தாய்க்கு தெரியும்ல குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது இல்லையா? சிறு குழந்தையாக இருக்குது, அது அழ மட்டும் செய்யும், பசிக்குன்னா வேற ஏதாவது கேட்குமா? கேட்க தெரியுமா? இல்லை. ஆனால் நாம் அவருக்கு முன்பு இருந்து நம்ம தேவைகளை குறித்து அழுகும்போது அவர் அது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மளை அவர் மார்போடு சேர்த்து அணைத்து ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நம்மளை தேற்றி திடப்படுத்துகிறார். ஏனால் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மேல் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது இல்லையா? நிறைவான இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? எது நடந்தாலும் சரி, இறைவன் நம்மளை பார்த்து கொள்வார் என்று இருந்தோம் என்றால் அனைத்துமே நிறைவுதான். என்ன தந்தாலும் நிறையாது இருக்கும்போது நமக்கு நிறைவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் என்று அதுதான் பேராசையாக முடிந்து அதுவே நமக்கு பெரும் பாவங்களாக முடிகிறது இல்லையா? அப்போ நமக்கு என்ன தேவை என்பதை இறைவனுக்கு தெரியும். நாமும் அவரிடம் சொல்லும்போது அந்த தேவை அறிந்து இறைவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை பார்ப்பது போல் அவர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இதை காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். அவர் தெரிந்து கொண்டவர் யாரோ உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருந்தாலும் யாரை தெரிந்து கொண்டார் என்று அவருக்கு தெரியும் அல்லவா? அவர்களை அவர் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார், மகிழ்ச்சி கொள்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையும்படி அவர் மகிழ்கிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும். அப்போ இந்த மகிழ்ச்சி நமக்கு தேவைதானே இல்லை? ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். எப்பொழுதும் நாம் இறைவேண்டலோடு ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபமே நமக்கு ஒரு அரணாகவும் கோட்டையாகவும் மதிலுமாக இருக்கும். மாதத்தில் முதல் நாள், இந்த நாளில் நாம் எல்லாமே நிறைவே காணும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த நிறைவை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றது போல் நீர் எங்களை தேற்றி திடப்படுத்தி தாங்கி தப்புவித்து ஏந்துமுடைய கருத்துக்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே. தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை, அதுபோல் நீர் எங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்து எங்களை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் அந்த வரத்தை தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.